இந்த சுகாதார செலவை போய் பார்க்கும்போது ₹100 ₹70 வந்து மருந்துக்கு மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ₹100 வெளியில் வாங்குற மருந்து விலையை நம்ம ₹30 கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் பார்த்தோம். இதுக்காக இந்தியா முழுக்க நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் எடுத்தோம். ₹100 கொடுத்து வாங்கினாலுமே அந்த மருந்தோட தரம் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு கவலைக்கிடமான விஷயமா இருந்தது. இந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி Q&Qல என்ன பண்ணோம்னா, இந்த குவாலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு இண்டிபெண்ட்டாக நாங்களே வந்து NABL அக்ரிடேட் லெபார்ட்டரியை வந்து கண்டுபிடிச்சி அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட்டு வந்து கொடுப்போம். அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட Q&Q ஃபார்மசியில் மருந்துகளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவோம். காது கேளும் கருவி நம்ம இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து விலை குறைவாகவே அங்கே டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணுறதுக்கு Q&Qல வந்து நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். கண் பார்வையை உறுதிப்படுத்துறதுக்கு கண் அழுத்தம் பார்க்குறதுலேருந்து உள்ள கண் விழித்திரை வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வர நாங்கள் வந்து இப்போது தேவையான பரிசோதனைகள் செய்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு ஒரு பேசிக் மினி ஹாஸ்பிட்டல் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து இது ஏற்கனவே மேலை நாடுகளில் உள்ள இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல் இது. ஓகே. பர்டிகுலராக இது பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து மக்களுக்கு தேவையான சேவையை ஒன்றா நாங்கள் அப்படியே இன்டெகிரேட் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு தரமாகவும் விலை குறைவாகவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் Q&Q மருந்தகங்களில் மருந்து வாங்கும்போது இந்த அளவு வந்து அவங்களுக்கு சேமிப்பு, மாதாந்திர சேமிப்பு இருக்கும். அந்த வேறுபாட்டை கண்டிப்பாக உணர முடியும். நல்ல கஸ்டமர் டெஸ்டிமோனியெல்லாம் நிறைய அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மசியை நீங்களும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸாக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. முக்கியமாக வந்து இமீடியட் ரிட்டர்ன்ஸு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக Q&Qவோட ஃப்ரான்ச்சைசி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷனில் இன்றைக்கி என் கூட Q&Q ஃபார்மசியோட CEO திரு கதிர்வேலன் சார் தான் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் Q&Q ஃபார்மசி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஒரு அட்ராக்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தா எல்லோ. உங்களுடைய பிராண்டோடைய கலர் வந்து எல்லோ அப்படின்னு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒரு பிரைட்டான கலர். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? மங்களகரமான நிறம், மக்களுக்கு பார்த்த உடனே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கிடைக்கணும். அதனால் இந்த நிறத்தை சூஸ் பண்ணோம். இது இப்போ பார்க்கும்போது கடையிலுமே எல்லாருமே பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கடைக்கு பார்த்த உடனே உள்ளே வந்து மருந்து வாங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த வகையில் இந்த இதை வந்து தனித்துவமாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணி இதை எடுத்தோம். இப்போது ஃபார்மசி பிஸ்னஸ் அப்படின்றது நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அண்ட் இந்த காலகட்டத்தில் நிறைய காம்படிட்டர்ஸ் மத்தியில் இது ஒரு சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக எல்லாருமே வந்து இந்த மருந்து வியாபாரத்தை வந்து லாபம் வரும் அப்படிங்கிறதுக்காக, அதிக லாபம் உண்டாக்கும், சம்பாதிக்கலாம் அதிகமாக அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ஆரம்பித்ததோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து தன்னுடைய மருத்துவ செலவில் கிட்டத்தட்ட ₹70 வந்து ₹100 ₹70 வந்து மருந்துக்கே செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. நாங்கள் 2017 பார்க்கும்போது பொதுவாக மக்களோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, டாக்டர்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, மருத்துவமனையில் அதிகமாக செலவாகுது இப்படிங்கிற புரிதல் இருந்துச்சு. ஆனால் ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய அந்த சுகாதார செலவை போய் பார்க்கும்போது ₹100 ₹70 வந்து மருந்துக்கு மட்டுமே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இந்த பிராண்டட் மெடிசன்ஸோட காசு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, பிராண்டட் ஜென்ரிக் அதே விலையை வந்து ஒரு 30% வாங்கிடலாம். இப்போ ₹100 வாங்குறாங்கன்னா நம்ம ஒரு 30% வாங்கிடலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ₹30 வாங்கிடலாம். ₹100 வெளியில் வாங்குற மருந்து விலையை நம்ம ₹30 கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் பார்த்தோம். இதுக்காக இந்தியா முழுக்க நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் எடுத்தோம். கண்டினியூஸாக பார்த்து வேறு இடத்துல என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இதை மக்களுக்கு இது மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த பிராண்டட் ஜென்ரிக்னு சொல்லக்கூடியதை எப்படி போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது வந்து குவாலிட்டி ஃபெயிலியர். இப்போது கடந்த மாதம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து CDSCO ரிப்போர்ட் வந்து 103 மருந்துகள் வந்து குவாலிட்டியில் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் முன்னணி நிறுவனங்களே வந்து குவாலிட்டி ஃபெயிலியர் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ மக்கள் ₹100 கொடுத்து வாங்கினாலுமே அந்த மருந்தோட தரம் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு கவலைக்கிடமான விஷயமா இருந்தது. இந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி Q&Qல என்ன பண்ணோம்னா, இந்த குவாலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு இண்டிபெண்ட்டாக நாங்களே வந்து NABL அக்ரிடேட் லெபார்ட்டரியை வந்து கண்டுபிடிச்சி அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட்டு வந்து கொடுப்போம். அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட Q&Q ஃபார்மசியில் மருந்துகளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஃபார்மசியை உருவாக்கணும். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க ஒரு
தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு 68 Wow. கிளைகள் இருக்கிறது. ஓகே, எத்தனை வருஷ பயணம் சார் இது? மொத்தம் 6 வருஷம் முடிச்சிட்டோம். இப்போ 7வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஆமாம். நீங்கள் பேசும்போது என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அந்த நீங்கள் எவ்வளோ இறங்கி அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்றது. சார் இப்போ பொதுவாகவே இல்லை சார், நம்ம மக்கள்லாம் வந்து டாக்டரை பார்க்குறத விட ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப அதிக எண்ணிக்கை. டாக்டர் போய் பார்த்தா இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் எங்கள் தெரிஞ்ச ஃபார்மசி இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனாலும் எவ்வளோ கான்ஷியஸாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு நாலேஜோட ஒரு ஃபார்மசிக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி இது. இன்ன வரை நான் பார்த்த இன்டர்வியூவில் புதுசாக கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, முக்கியமாக மக்களுக்கு முன்னே கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. மருந்து பேர் எல்லாமே தெரியுது. முன்னாடிலாம் எப்படி இப்போ நம்ம மளிகை கடைக்கு வீட்டுக்கு பொருள் வாங்குறோம்னா வந்து கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து கேட்குறாங்க. ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அதில் சில நேரங்களில் வந்து ஆபத்தும் இருக்குது. அந்த மாதிரி தானாகவே மக்கள் எடுத்துக்கிறதுல சில நேரங்களில் ஆபத்தும் இருக்குது. உரிய மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறதுல, என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பயன்படுத்தும் போது அதோட ஏற்படக்கூடிய பின்விளைவுகளோ அல்லது போதுமான அளவு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலையோ வந்து தவிர்க்க முடியும். இதில் நம்ம Q&Q மருந்தகத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லாமே வந்து பயிற்சி அளிக்கப்பட்ட மருந்தாளுநர்கள் தான் இருக்காங்க. அதனால் வந்து என்ன மருந்து அவங்க கேட்குறாங்களோ உரிய மருத்துவ ஆலோசனைப்படி டெலிகன்சல்டேஷன் சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர்கள்ட்டே வந்து ஆலோசனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான மருந்துகளை அவங்களுக்கு தேவையான எந்த இதுக்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு உரிய இது இருக்குது, வசதிகள் இருக்குது. சூப்பர் சார். இது வந்து ஒருவேளை எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் நாங்கள் வந்து சார் ஒரு டோலோ கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால் கூட அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டாக்டர் எனி டைம் அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது நீங்கள் நோட்டீஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்களா சார்? ஏன்னா ஃபார்மசி அவ்வளோ நம்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு டாக்டருடைய கண்காணிப்புக்கு கீழே வந்து இது பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், அந்த நம்பிக்கை இன்னும் Q&Q மேலே வரும் அப்படின்ற ஒரு தாட் இருந்ததா சார்? ஆமாம், உண்மை. ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் பார்த்தது, நம்மக்கிட்ட வர மருந்து நம்ம ஃபார்மசிக்கு வர பயனாளிகள் வந்து டாக்டர்கிட்ட போய் வெயிட் பண்ணுற நேரத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு தயாராக இல்லாமல் அதே நேரத்தில் வந்த உடனே மருந்து வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பார்க்க முடிஞ்சுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? மக்களுக்கு வந்து அவங்களுக்கு குயிக்காகவும் சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க, அதே நேரத்தில் சரியான மருந்துகள் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத உணர்ந்து நாங்கள் ஆரம்பித்த எல்லாமே வந்து 9 டாக்டர்கள் தான் சேர்ந்து ஆரம்பித்தோம். எங்களுக்கு நிறைய டாக்டர்கள் நெட்வொர்க்கும் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. ஸோ அதனால் வந்து இதை ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதால இந்த டெலிகன்சல்டேஷன் சர்வீஸையும் இன்டெகிரேட் பண்ணி ஃபார்மசிஸ்ட் மூலிமா கொடுக்குறோம். இன்னொன்று சார், இது வந்து ஒரு எப்போதுமே நம்மளோட மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஏசி போட்ட கடை, ஏசி போடாத கடை. ஒரு ஏசி போட்ட கடை, எந்த கடையாக இருந்தாலும் சரி, ஏசி போட்ட கடைக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் மக்களுக்கு சில தயக்கங்கள் இருக்க தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்மசி அப்படின்ற கல்ச்சர் வந்தால் கூட இன்னும் இல்லை நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிக்கலாம், அப்படி ஒரு மைண்ட் செட் தான் போகுது. ஏன் அப்படின்னா அங்கே காஸ்ட்லியாக இருக்கும், அங்கே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த விலை, அந்த ப்ரைஸிங்லாம் எப்படி செட் பண்ணியிருக்கீங்க சார்? ஆக்சுவலாக 2019 முதல் ஃபார்மசியை நாங்கள் டிசைன் பண்ணும்போதே இந்த டிஸ்கஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது நம்ம ஒரு பாமர மக்களுக்கான மருந்து வாங்குவதை மாதம் வாங்குகிற மக்களுக்கான மருந்தை வந்து நம்ம குறைந்த விலையில் கொடுக்க போகிறோம். அதில் கடையை வந்து ரொம்ப உள்ளே வந்து கஸ்டமர் ஆம்பியன்ஸ்னு சொல்லக்கூடிய அதை வந்து ரொம்ப பயங்கரமாக நம்ம வைக்கும்போது, நீங்கள் சொன்ன ஏசி போட்ட கடையில் இருக்கும்போது மக்கள் அதை பார்த்து பயப்படுவாங்க, உள்ளே வருவாங்களாங்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் இன்னொரு தாட்டும் அதில் இருந்தது. நம்ம கொடுக்குறது குவாலிட்டி டெஸ்ட் பண்ணப்பட்ட பிராண்டட் ஜெனரிக் மருந்துகளை கொடுக்குறோம். இந்த மருந்து வந்து ஜெனரிக்னாலே ஜென்ரலாக மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு மித்து இருக்குது, குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை உடைக்கணும். நம்ம ஒரு நல்ல கடையில் வந்து நம்ம வாங்குகிறோம், கண்டிப்பாக இதோட தரம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நம்பி வாங்க முடியும். இன்னொன்று, காசு இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் ஒரே மாதிரியான சேவை கிடைக்கணும். இருக்கிறவங்க மட்டுமே ஒரு நல்ல கடையில், ஒரு ஏசி இருக்கிற கடையில் வாங்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு நல்ல இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எவரிவன் டிசர்வ்ஸ் எ குவாலிட்டி லைஃப், அதான எல்லாருமே தரமான வாழ்க்கை வாழ தகுதியுள்ளவர்கள். அந்த இதை வந்து நாங்கள் வந்து எங்களோட முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு, கொள்கை நோக்கமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வடிவமைப்பு பண்ணும்போதே, டிசைன் பண்ணும்போதே இந்த மாதிரி பண்ணோம். பட் ப்ரைஸிங்கில் வி ஆர் பெஸ்ட்டு, அதில் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா எங்களோட ப்ரைஸிங் டீம் வந்து இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்காங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட விலையை பார்க்கும்போது நம்மளோட இது வந்து நல்ல விலையில், மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும்.
சார் ஒரு பக்கம் வந்து இந்த ஃபார்மசி இது போகிற மக்கள், இன்னொரு பக்கம் வந்து இப்போது நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமாக இருக்கட்டும். ஸோ ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குங்கிற அவேர்னஸ் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்கள் அங்கே தானே போவாங்க. அதை சர்பாஸ் பண்ணி எப்படி வந்து கியூஎன்கியூக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எகெயின் ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, அந்த மருந்தகங்களில் எடுத்துக்கக்கூடிய மக்களோட பின்னணியும், நம்ம கியூஎன்கியூவில் பொருட்களை வாங்கக்கூடிய மக்களோட பின்னணியும் வேறு வேறு மாதிரி இருக்குது. நாங்களுமே இதை வந்து யோசித்தோம். இன்னும் சொல்லப்போனால் 2016, 17 தான் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்படுது. இப்போ சமீபத்தில் வந்து முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுது. இதனால் கியூஎன்கியூவில் நம்ம பேசுகிற அந்த பிராண்டட் ஜென்ரிக்கோட தேவை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்குமே நாங்கள் உள்ள இன்டர்னலாக பேசினோம். அதில் பார்க்கும்போது நம்ம சொன்ன அந்த தரம் உறுதி செய்யப்பட்ட மருந்துகளை கொடுக்கறது கியூஎன்கியூ தான் அது ஒரு முக்கியமான பகுதி. இது இல்லாமல் கியூஎன்கியூவில் இன்னும் மற்ற சேவைகள் நிறைய இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா, நாங்கள் பார்த்தது பேஷண்ட் வந்து மாத்திரை வாங்குறாருன்னா மாத்திரையை படிக்க முடியல, கண் பார்வை வந்து குறைவாக இருக்குது. இப்போல்லாம் கண்ணாடி விற்கிறது வந்து ஒரு ஃபேஷனபிள் இதாக தான் பார்க்குறாங்க நிறைய கண்ணாடி கடைகள். ஆனால் நம்ம இதில் வந்து அந்த கண் பார்வையை வந்து சரி செய்வதற்கான கண்ணாடிகள் விலை குறைவாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து முக்கியமாக மாதாந்திர மருந்து எடுக்கிறவங்க என்னென்னா, டெஸ்ட்டு வந்து ருட்டீனாக பண்ணுறதில்ல, ரெகுலராக பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மாத்திரையை மட்டும் தொடர்ந்து போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அந்த இது வந்து சரியாக வந்து சர்க்கரையோ இதுவோ வந்து சரியாக மெயின்டைன் ஆகாமல் அதனால் பின்விளைவுகள் நிறையா வருது. கிட்னி பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதை உணர்ந்து அந்த அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய விலையும் வந்து குறைவாக பண்ணி குவாலிட்டியான டெஸ்ட்டை வந்து உறுதிப்படுத்தி அந்த இதை வந்து மக்களுக்கு இப்போ சேவையாக கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி வந்து மற்ற இப்போ நீங்கள் சொன்ன அரசு மருந்தகங்களுக்கும் நம்மளோட இதுக்கும் வந்து கண்டிப்பான இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது. குறிப்பாக இப்போ என்னென்னா, காது கேளும் கருவி நம்ம இதில் வந்து கொடுக்குறோம். இது வந்து 60 வயதுக்கு மேற்பட்ட இப்போ மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காது கேட்காதது வந்து சமுதாயத்திலையும் சரி, அது ஒரு ஸ்டிக்மா இருக்கக்கூடிய ஒரு இது. என்னன்னா, அவர் காது கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி பண்ணக்கூடிய ஒரு வியாதியா இருக்கு. சரி செஞ்சுக்கிறதுக்கும் அவங்களும் விருப்பப்படல. அது எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு வெளியில தெரிகிற மாதிரி போட்டா வந்து ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி போட்டிருக்காங்களேன்னு நினைக்கிற மாதிரி. இப்போல்லாம் ரீசெண்டாக நல்ல அட்வான்ஸ்டு ஹியரிங் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம வந்து விலை குறைவாகவே அங்கே டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணுறதுக்கு கியூஎன்கியூவில் வந்து நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இந்த சொன்ன மாதிரி கண் பார்வையை உறுதிப்படுத்துறதுக்கு கண் அழுத்தம் பார்க்குறதுலேருந்து உள்ள கண் விழித்திரை வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வர நாங்கள் வந்து இப்போது தேவையான பரிசோதனைகள் செய்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம கியூஎன்கியூ வரவங்க அவங்களோட ஒரு சுகாதார தேவைகளை வந்து காம்ப்ரிஹென்சிவாக ஒரே இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஒரு பேசிக் ஒரு மினி ஹாஸ்பிட்டல் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து இது ஏற்கனவே மேலை நாடுகளில் உள்ள இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடல் இது. ஓகே. பர்டிகுலராக இது பிஸ்னஸ் மாடல்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து மக்களுக்கு தேவையான சேவையை ஒன்றா நாங்கள் அப்படியே இன்டெகிரேட் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு தரமாகவும் விலை குறைவாகவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள். அதோடைய தொடர் கேள்வியாக என்ன சார், இப்போது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது உடைகள்லேருந்து இல்லை நம்ம வாங்குகிற பொருட்களை தாண்டி மருந்துகளுக்கும் மேலேயும் ஒரு 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 எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. இல்லை இந்த கடையில் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, இந்த கடையில் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கவுண்ட் நாலேஜுமே வந்து இப்போ மக்கள் மத்தியில் கொஞ்சம் பரவலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எதிர்பார்க்கலாமா சார்? அதான் இப்போது நம்ம சொல்கிறது வந்து தள்ளுபடின்னு சொல்கிறது கிடையாது, அது தவறான வார்த்தையாக பார்க்குறோம். கியூஎன்கியூவில் என்ன அப்படின்னா சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதான் என்ன அப்படின்னா, இப்போ வெளியில் போய் ஒரு மருந்தை வந்து நான் சொன்ன ஒரு 10 மாத்திரையை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா, நம்ம இதில் எம்ஆர்பி வந்து 50 ரூபாயிலையும் இருக்கும், 30 ரூபாயிலையும் இருக்கும். 100 ரூபாயில் இருந்தாலும் அதை 30 ரூபா அளவு வரை நம்ம குறைச்சி கொடுப்போம். ஸோ அப்போ வெளியில் வாங்குகிற காசை விட கம்பேர் பண்ணும்போது வெளியில் ஒரு 3500 ரூபாய்க்கு மருந்து வாங்குறாங்கன்னா நம்ம இதில் 1200 ரூபாய்க்கு வாங்கிடலாம். அந்த அளவு வேறுபாடு இருக்கும். ஒரு 1000 ரூபா மருந்து வாங்குறாங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு இங்கே வாங்கிடலாம். அப்போ 70% வரை சேமிப்பு இருக்கும். ஓகே. ஆமாம், வெளியில் ரொட்டீனாக அவங்க வாங்கிட்டு இருக்க வெளி மருந்தகங்களை கம்பேர் பண்ணும்போது கியூஎன்கியூ மருந்தகங்களில் மருந்து வாங்கும்போது இந்த அளவு வந்து அவங்களுக்கு சேமிப்பு, மாதாந்திர சேமிப்பு இருக்கும். அந்த வேறுபாட்டை கண்டிப்பாக உணர முடியும். நல்ல கஸ்டமர் டெஸ்டிமோனியெல்லாம் நிறைய அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குது. கொரோனா டைம்லலாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்ட காலங்களில் திருவண்ணாமலையிலேருந்து
விழுப்புரமில் உள்ள ஃபார்மசிக்கு வந்து குடும்பத்தில் உள்ள 3 பேருக்குமே வந்து மருந்துகள் ஆர்டர் போட்டாங்க. வெளியில் அவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட அதை 3000 ரூபாய்க்குள்ளே வாங்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு விலையில் வந்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் கொரோனா காலகட்டத்தை ஞாபகப்படுத்தினதுனால நான் அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த டைமில் வந்து மருந்துக்கான தேவை ஸ்கேர்சிட்டி அப்படின்னே சொல்லலாம், பற்றாக்குறையாகவே வந்து இருந்தது. நிறைய இடங்களில் மருந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா மருந்துகளுடைய விலைகள் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. மருந்துக்கு டாக்டருக்கு மட்டும்தான் யோசிக்காமல் நம்மெல்லாம் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் கொடுக்குறோம் எது கொடுக்குறோன்னு தெரியாது. எழுதி கொடுத்தா கொடுப்போம், வாங்கணும்னா வாங்கி தான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழ்கிறதுக்கு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்கள் அஃபோர்டபுளாக கொடுத்தீங்க அந்த டைமில்? கொரோனாக்கான மருந்துகளும் சரி அந்த டைமில். ஏன்னா நான் கேள்விப்பட்ட 10,000க்குலாம் ஒரு மருந்து தேவை, வாங்கி யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்தது இல்லையா சார்? கொரோனா காலத்தில் Q&Q மருந்தகங்களோட சேவைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா கொரோனா காலத்தில் நிறைய பேரோட வேலைவாய்ப்பு இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால் மாதாந்திர வருமானமும் இல்லை. ஆனால் பின்விளைவுகள் வராமல் இருக்கணும், அவங்க சாப்பிட்ற வியாதிகளுக்கு சரியான அளவு மருந்து எடுத்துக்கல அப்படின்னா அதோட பின்விளைவுகள் வந்து வரும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நாங்கள் வந்து திட்டமிட்டோம். அதில் எங்களுக்கே ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிராண்டட் ஜென்ரிக், அதாவது ஜென்ரிக் அப்படின்னு சொல்லி சேர்க்கறதுக்கான டைமாகவும் அதை பார்த்தோம். ஏன்னா மக்களுக்கு வந்து இதை சொல்லும்போது புரியல. நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க கம்பெனி மருந்து க்கு இணையான மருந்து எங்ககிட்ட இருக்குது, இதுதான் அதை சொல்லி புரிய வைக்கணும். அதாவது பேராசிட்டமால்ங்கிறது தான் மாத்திரையோட தேவைப்படுற தலைவலிக்கு போடக்கூடிய மருந்தோட பேர். அது கம்பெனி வேறு கம்பெனியில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து அதை உற்பத்தி பண்ணுறாங்க. 10,000 பேரில் தருவாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே ஒரு பிராண்ட் நேம் சொன்னீங்க. அது மாதிரி 10,000 மருந்து கம்பெனிகள் வந்து நம்மளோட இதுலேயே QP மால்னு இருக்குது. ஓகே. இப்போ வெளியில் வந்து அவங்க வந்து வேறு ஏதாவது பிராண்ட் நேம் சொன்னாங்கன்னா நம்ம QP மாலை எடுத்து வந்து அவங்களுக்கு கொடுப்போம். விலை குறைவாக இருக்கும், தரமாக இருக்கும். இது வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் எழுதுகிற பிராண்டே தான் வந்து மக்கள் கேட்பாங்க. அது இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை சொல்லி புரிய வைக்கணும். அந்த கொரோனா டைமில் என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து ரொம்ப அதெல்லாம் கேட்குற அளவு புரிஞ்சுக்கிற அளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்களோட முதல் ஃபார்மசியில் ஃபஸ்ட்டு விழுப்புரமில் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு எதிரில் வந்து இருக்குது, நியூ புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வர கூட்டம் இருந்துச்சு நம்மளோட ஃபார்மசியில் மருந்து வாங்குறதுக்கு. அதுதான் எங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும், புரிய வைக்க முடியும், மக்கள் இதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கடை அதுக்கப்புறம் நல்ல வேகமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் பேசும்போது கோவிட் காலகட்டத்தில் உங்களுடைய ஒரு இது மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. பட் இது ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமாக பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல, பண்ண வேண்டிய வேலை இல்லையா சார்? ஏன்னா இதில் வந்து 0 எரர் இருக்கணும், நோ எரர் இருக்கணும். ஸோ ஏன்னா வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கான அந்த மெனக்கெடுதல் எப்படி இருந்தது சார்? அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா. உண்மைதான் மேடம். இதில் என்ன அப்படின்னா, இனிஷியலாக இந்த குவாலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் நாங்கள் விடலை. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ண பிறகு அவங்களே ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு தடவை வந்து இந்த லேபில் யார் வந்து NABL அக்ரிடேட் லேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. அந்த தேசிய தரச்சான்றிதழ் பெற்ற ஆய்வகங்களில் வந்து கண்டுபிடிச்சி அதில் மேனுஃபேக்சரருக்கும் அவங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத லேபாக வந்து பார்த்து உறுதிப்படுத்தி அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மேனுஃபேக்சர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த பேட்ச்லேருந்து ஒரு ரேண்டம் சாம்பிள் வந்து நாங்கள் வாங்குவோம். அதை வந்து இந்த லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா நம்ம அந்த பேட்சை வந்து நம்ம வேர் ஹவுஸ்க்கு அனுப்ப சொல்லுவோம். ஓகே. நெகட்டிவ் வந்ததுன்னா வேண்டான்னு சொல்லிடுவோம். இதுதான் எங்களுக்கும் மேனுஃபேக்சருக்கும் உள்ள MOU கான்ட்ராக்டு. இது இல்லாமல் என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ தொடக்கத்துலலாம் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருந்தது. 100 மருந்து நாங்கள் வாங்கணும்னா 40 மருந்துகள் வந்து குவாலிட்டியில் ஃபெயில் ஆச்சு தொடக்கத்தில். இப்போ அதோட அந்த ஃபெயிலியர் ரேட் வந்து 0.5%க்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் எங்களோட இந்த 6 வருஷ ஜேர்னியில் வந்து ஒரு முக்கியமான சக்ஸஸாக சொல்லுவோம். அடுத்த சேலஞ்ச் வந்து இப்போ மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போகிறதுல வந்து நிச்சயமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும், பொறுமையாக சொல்லணும். அதுக்கு வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை இப்போ நாங்கள் அடுத்தடுத்து இப்போ உங்களை மாதிரியான
ஆட்கள் மூலயமா கொண்டு சென்றுட்டு இருக்கோம். ஃபேண்டாஸ்டிக் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி ஒரு ஃபார்மசியை நம்பி இருக்கிறவங்களுக்கு தரமான மருந்து கொடுக்கணும், தரமான சேவையாக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல டாக்டர்ஸும் உள்ளே வராங்க. ஸோ அங்கே என்ன ஒரு பொறுப்பு தெரியுது அப்படின்னா, ஓகே வராங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் கரெக்டான முறையில் அதை பண்ணணும். அவங்க தான் வந்து டாக்டர்கிட்ட போகாமல் டைரெக்டாக ஃபார்மசிக்கு வராங்கன்னா நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கமும் வந்து தெளிவாக புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸோடைய சப்போர்ட்டோடு இது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமாக. ஸோ டாக்டர்ஸோடைய அந்த சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம் மேடம். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ மத்திய அரசாங்கத்தோட தேசிய மருத்துவ ஆணையம் என்எம்சி, அப்புறம் இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லுதுன்னா, மருத்துவர்கள் வந்து ஜெனரிக் நேமில் தான் வந்து எழுதணும் ப்ரெஸ்கிரிப்ஷன். ஜெனரிக்னா என்ன என்ன சார், கொஞ்சம் பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி? ஆமாம், என்ன ஜெனரிக்னா என்னென்னா மேடம், முதல்ல ஒரு வந்து மருந்து நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அந்த நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அல்லது ஏற்கனவே நோய் இருக்குது, அதுக்கு இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் மருந்து வந்து இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மருந்து இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலயமா, அந்த ஆராய்ச்சி மூலயமா வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிக்கிற மருந்துக்கு பேர் பேட்டன் மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது அந்த மருந்து வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனம் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும், மற்ற நிறுவனங்கள் அதை உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறதால அந்த ஆராய்ச்சி பண்ணதுக்கான காசையெல்லாம் அவங்க வந்து திரும்பி மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த மருந்து நிறுவனம் மட்டுமே இந்த மருந்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்காவோட FDA நிறுவனம் வந்து இந்த இதை கொடுக்குது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய மருந்துகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேட்டன் டைமில் உற்பத்தி காஸ்ட்டை விட நிச்சயமாக அந்த ஆராய்ச்சி பண்ணதுக்கான காஸ்ட்டும் அந்த மருந்து நிறுவனத்திற்கான ஒரு லாபத்தையும் சேர்த்து தான் வந்து முதல்ல வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவு போனதும், அது சில மருந்துக்கு சில மாதங்கள் வர இருக்கலாம். கொரோனா டைமில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ரெம்டெசிவிர் மருந்து, அதெல்லாம் வந்து உடனடியாக மற்ற நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப அதிக அளவில் தேவை இருந்தது. சில மருந்துகள் வந்து 30 வருடங்கள் கூட ஆகலாம். சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்கள் வரை இந்த காலம் வந்து இருக்குது. தோராயமாக பார்த்தா 6 வருடங்களில் வந்து எல்லா மருந்துகளுமே வந்து இந்த பேட்டன் மெடிசன் வந்து ஜெனரிக் மருந்துகளாக வந்து FDA நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படும். அதாவது எல்லாருமே வந்து அதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஜெனரிக். ஆமாம், FDA வந்து அதுக்கான அனுமதியை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கணும், மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா அவங்க வந்து தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாலிகுல், இப்போ நான் சொன்ன பேராசிட்டமாலே எடுத்துப்போமே, முதல்ல அதை கண்டுபிடிச்சப்ப பேட்டன் மெடிசனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் FDA நிறுவனம் யார் வேணால் தயாரிக்கலாம்னு சொன்ன பிறகு இதை 1,00,000 மருந்து கம்பெனிகளோ 10,000 மருந்து, அந்த பெரிய எண்ணிக்கையிலான மருந்து கம்பெனிகள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஜெனரிக் மருந்து. புரியுது சார். அதை இங்கே இந்தியாவில் என்ன சொல்கிறோன்னா பிராண்டட் ஜெனரிக்னு சொல்கிறோம். அவ்வளோதான் அந்த வேறுபாடு. ஸோ இதில் மருந்து ஒன்று தான், அந்த தரம் மட்டும் நம்ம உறுதி பண்ணிட்டோம்னா எந்த கம்பெனியோட பேராசிட்டமாலையும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த தீர்வு நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது ஜுரம் குறையணும், தலைவலி குறையணும், வலி குறையணும், இதுக்காக பயன்படுத்துறது வந்து நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சூப்பர் சார். நடுவில் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டேன். பேக் டு டாக்டர்ஸோடைய அந்த கண்காணிப்பு கீழே தான் எல்லாம் நடக்குது. ஸோ உங்களோட அந்த டாக்டர்ஸோடைய கொலாபரேஷன்ஸ், அவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ இருக்குது சார்? நிச்சயமாக நிறைய டாக்டர்கள் வந்து இதில் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. மக்களுக்கு வந்து சில பேருக்குலாம் வந்து புறநோயாளிகள் பகுதியில் வரவங்க செலவு பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்கள எல்லாமே QNQ மருந்தகத்துக்கு தான் அனுப்புகிறாங்க. இப்போ என்னோட ஜூனியரே ஒருத்தர் இருக்கார் தஞ்சாவூர் பக்கத்தில். அவங்க வர பேஷண்ட் வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்கிறதால செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரே ஒரு QNQ மருந்தகத்தையும் திறந்துருக்காரு. அந்த மருந்தகத்துக்கு நோயாளிகளை அமைச்சு அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு வந்து இப்போ வர தலைமுறையில் சார்ந்த டாக்டர்கள் வந்து ஜெனரிக் நேமில் எழுதுறதும் அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து மக்களை வந்து நம்ம எங்கே விலை கம்மியாக இருக்கோ அந்த மருந்துங்களுக்கு அனுப்பக்கூடிய பேட்டர்னும் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா. சூப்பர் சார். இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கேட்குறேன் சார். இப்போ வந்து சில மருந்துகள் வந்து எந்த கடைக்கு போனாலும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற மாதிரியான வந்து அவைலபிலிட்டி இஷ்யூஸ் வந்து இன்றைக்கும் இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஃபார்மசிஸில் ஏறி இறங்கினா கூட நம்ம காட்டுற நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த மெடிசன் வந்து இல்லை, அதோட ஆல்டர்னேட்டிவ் காட்டுறாங்க, எக்ஸாக்டாக அந்த மெடிசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானே 2-3 முறை வந்து இந்த ஒரு அவைலபிலிட்டி இஷ்யூவை வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ அப்படி அந்த ஒரு குறையை வந்து நீங்கள் சரி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதை பற்றி சார். இல்லை, இதுதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஸ்கிரிப்டோட ரொம்ப எகைன் நல்ல கேள்விகளாக கரெக்டாக இன்றைக்கி கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்னென்னா, மருந்து பேர் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இப்போ
ஒரு உளுத்தம்பருப்பே இருக்கு. ஆ. உளுத்தம்பருப்புல என்ன ஒரு 10 நிறுவனங்கள் வந்து உற்பத்தி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதோ ஒரு நிறுவனம் வந்து நல்லா இருக்கிறதா நம்ம உணர்வோம். கரெக்ட். அந்த பர்டிகுலர் நிறுவனம் பேரை சொல்லி நம்ம வந்து கேட்போம். ஆனா அல்டிமேட்டா அதுல இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு குவாலிட்டியா இருந்தா போதும். இன்னும் சில நிறுவனம் என்ன பண்ணும்னா அந்த நிறுவனத்தை விட சூப்பரா கூட கொடுக்குறாங்க. இப்போ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாதிரி தரம் உறுதி செய்யப்பட்ட உளுத்தம்பருப்பா அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க மருந்துல அதேதான். என்னன்னா பேரு வேற வேற பேரா இருக்கலாம். அதாவது கம்பெனியோட பேரு வேற வேறையா இருக்கலாம். ஆனா மருந்தோட பேர் வந்து ஒரே பேர் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். பாமர மக்களுக்கு இது பத்திய போதிய விழிப்புணர்வு இல்லை. எல்லாரும் போயிட்டு அதே சேம் மருந்து நிறுவனத்தோட பேரை சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனா மருந்தின் பேரை வந்து சொல்லி கேட்கறது இல்லை. இப்போ நம்ம வந்து Q&Qல நம்மளோட ஃபார்மசிஸ்ட் டபுள் ஸ்கிரீன் மெத்தட் மூலமா அங்கேயே வந்து ஒரு ஸ்கிரீன் இங்க பில் போடுறதுக்கு இருக்கும், அந்த பக்கம் டேபிள்லேயே இன்னொரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்க நீங்க கேட்டு வந்த மருந்து இதோட பேர் இது, அதுல உள்ள மாலிகுல் இதுதான் நீங்க வந்து உங்களுக்கு டாக்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட மருந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க கேட்ட மாதிரி எந்த மெடிக்கலாலையும் சேம் பிராண்டை 100% கொடுக்கவே முடியாது. ஆமா. ஆனா அதே மருந்துகளை கொடுக்க முடியும். அதனாலதான் எல்லா இடத்துலயுமே பெரிய பெரிய நிறுவனங்களே வச்சிருக்க மருந்து கடையில கூட அதே கம்பெனி இல்லை, ஆனா அதே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உதாரணத்துக்கு நான் தேடி போனது பீட்டாடின். அந்த அது பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து தொண்டை வலிக்காக தான் வந்து நான் போயிருந்தேன். ஆனா பீட்டாடின் மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே இருந்தது. ஸோ நான் கேட்ட பீட்டாடின்றது கம்பெனியா மருந்தா சார்? அது கம்பெனி. கோவிடின் அயோடின்ங்கிறது காக்லிங்காக த்ரோட் காக்லிங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து கோவிடின் அயோடின்ங்கிறது தான் அதோட அறிவியல் பெயர். ஓகே ஓகே. இப்போ நம்ம பாட்டனி இதுலலாம் படிக்கும்போது சொல்லியிருப்போம்ல, இப்போ வெங்காயத்துக்கு வந்து அல்லியம் சிபேன்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இங்க மருந்துக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இப்போ இதை இன்னும் கிளாசிக்கலா சொல்லணும்னா இப்போ துணியில கூட சொல்லலாம். துணியிலே நம்ம போடுற துணி வந்து என்ன இதுவோ மேல சட்டையோ இதுவோ வந்து நம்ம அணியும் போது ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட பேரை போட்டு பிராண்டை போட்டு கொடுப்பாங்க. அதுல வந்து குவாலிட்டியில அல்லது காசுல வந்து வேறுபாடு இருக்கு. அல்டிமேட்டா அதுல நாங்க என்ன இப்ப Q&Qல முக்கியமா இதை பேசிட்டு இருக்கோம்னா தரம் உறுதி செய்யப்பட்ட மருந்துகள், அதுதான் முக்கியமான இது. அந்த இது வந்து ஒரே மருந்தா இருக்குன்னா நம்ம கம்பெனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஓகே, சூப்பர், புரிஞ்சுது சார். அண்ட் நடுவில் பேசும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கூட வந்து Q&Q ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்குறீங்களா? ஆமாம் மேடம். இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் தான் இப்போ கடந்த 2 வருடங்களாக வந்து வேகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வர நாங்கள் எங்களோட கம்பெனி ஓன்ட் அவுட்லெட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது நிறைய மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா எங்களோட நோக்கம் வந்து இந்த மாதிரி மருந்து செலவு செய்ய முடியாமல் மருந்து சாப்பிட முடியாமல் இருக்க மக்களை வந்து பெருவாரியாக ரொம்ப சீக்கிரமாக போய் அடையணும் அப்படிங்கிறது. அது இல்லாமல் சுகாதாரம் சார்ந்த மற்ற பிற சேவைகளும் வந்து அவங்கள போய் சென்றடையணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசித்தோம். அப்போ தான் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதில் வந்து இப்போ யார் யார் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், அதே சமயத்தில் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்காங்களோ இந்த மாடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதில் எப்படி சார் அந்த தரத்தை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணணும்னு இருக்கீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொந்தமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட அந்த செக்லிஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுன்ற நம்பிக்கையை நீங்கள் வந்து கெயின் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரான்ச்சைசிலையும் அதே அந்த குவாலிட்டியை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான மெனக்கெடுதல் எப்படி இருக்குது சார்? அதாவது இப்போ நம்ம என்ன ஃப்ரான்ச்சைசி மாடல் கொடுத்துருக்கோம்னா மேடம், ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட் மாடல்னு சொல்லக்கூடிய ஃபிகோ மாடல் தான் நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்தியாவிலே வந்து நம்ம தான் இந்த மாடல் வந்து இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறோம். ஓகே. இதில் இன்வெஸ்டர் எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. அதாவது இதில் முதலீடு செய்கிறவங்க நேரடியாக உட்காந்து அந்த பிஸ்னஸை வந்து, அதாவது கடையில் உட்காந்து ஃபார்மசிஸ்ட் வேலை பார்க்குறாங்களா அல்லது மருந்து வந்து எவ்வளோ ஆர்டர் போடணும், இந்த மாதிரி இது எந்த வேலையும் அவங்க பார்க்க தேவையில்லை. இது எல்லாமே வந்து நம்ம நிறுவனமே வந்து பார்த்துக்கும். கம்பெனி ஆப்ரேட்டட் மாடலில் யூஸ்வலாக இந்த நம்பர் ஆஃப் அதிகமான கடைகள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்போ தான் ஒரே மாதிரியான யூனிஃபார்மான ப்ராசஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே எங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்லேயே வந்து கொடுத்துருவோம். அதுக்குன்னே நாங்கள் தனியாக 2 ட்ரைனிங் ஏஜென்சியும் வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கோம். அவங்களோட சாஃப்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் வந்து எப்படி பண்ணணும், கஸ்டமரை அவங்கள எப்படி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுலேருந்து ரிசீவ் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி இதுக்கான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கான ஒரு தனி டீமும், டெக்னிக்கல் ட்ரைனிங், அதாவது வந்து மருந்தை வந்து சரியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டிஸ்பென்சிங் எரர் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். அதாவது வந்து தவறாக மருந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தனியாக டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு மட்டுமே வந்து இன்னொரு
ஏஜென்சியோட எங்கேஜ் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து கொடுக்கறதால நம்மளால் வந்து ஒரே மாதிரியான சேவையை வந்து எல்லா இடத்துலையுமே கொடுக்க முடியுது. அந்த கம்பெனி டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதால அந்த கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்டோர்ஸும் வந்து நம்மளால் என்ஷூர் பண்ண முடியுது. ஸோ இது வந்து வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஸ்டில் நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்கிற யார் வேணால் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது இன் ரிட்டர்ன் அவங்களுக்கும் ஒரு சேவிங்காக இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவும் இதை பார்க்கலான்ற மாதிரி தோணுது. சரியா சார்? நிச்சயமா மேடம், நிச்சயமா. ஏன்னா இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீசெண்டாக பார்த்துருப்போம் நம்ம இந்த மார்க்கெட்டில் நடந்த மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்பார்க்க முடியாத மாற்றங்கள். திடீர்னு வந்து ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்க மாதிரி இருந்தது. பார்த்தா ₹100 போட்டதே ₹40 வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 10 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு. நான் ₹100 ₹40 சொல்கிறது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 10 லட்ச ரூபா போட்டு 4 லட்ச ரூபா தான் ஆச்சுன்னா நடுத்தர குடும்பத்தில் இருக்க மக்களுக்கு அது பெரிய அடி. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ 3 வருஷ சம்பாத்தியத்தை வந்து அவங்க வந்து இழக்கிற மாதிரி ஆகிடுது. Q&Qவில் என்னென்னா, நம்ம இந்த முதலீடு பண்ணுறதை 5 வருஷம் கழித்து திரும்பி அப்படியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. அவங்க ரிஸ்க் வந்து எடுக்கல. அந்த கேபிட்டல் ரிஸ்க் வந்து தனியாக எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் முதல்ல வந்து அவங்க கொடுக்குற வாடகை, சம்பளம், ஒருவேளை பிஸ்னஸை வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னா அவங்க போட்ட மற்ற பொருட்களுக்கான முதலீடு இதெல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் Q&Qவில் வந்து 5 வருஷம் கழித்து அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே வாங்கிக்கலாம். முதல் வித்தியாசம். ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் முதல்ல இருந்தே வருமானம் வர்றது கஷ்டம். அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது தவழ்ந்து அப்புறம் நடந்து ஓடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸும் முதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த இதில் பார்க்கும்போது Q&Qவில் அதுவரை காத்திருக்கக்கூடிய இது சூழல் ஏற்பட வேண்டாம் அப்படிங்கிறதால ஒரு 12% வருடாந்திர ஆவரேஜில் அப்போ மாதத்துக்கு ஒரு 25 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 25,000 வந்து குறைந்தபட்சம் வந்து முதல் மாதத்துலேருந்தே வருமானம் வரும். இது வந்து எகெயின் வந்து யூனிக் மாடல். Q&Q இதில் நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலே வந்து நாங்கள் தான் அந்த குறைந்தபட்ச உத்தரவாதம் தரக்கூடிய வருமானத்தை வந்து ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். இதனால் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. அண்ட் மக்களுக்கான சேவை ஒரு பக்கம் செஞ்சாலும் எல்லாருமே கேட்குறது தான், நான் சேவை பண்ண விருப்பமாக இருக்கேன் ஆனால் என்னோட வருமானம் பர்டன் அவங்களுக்கு ஆகிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி. அண்ட் முதலீடு வந்து சேஃபாக இருக்கா இப்படிங்கிற கேள்வி காமனாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து யோசித்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த மாதிரி ஒரு மாடலை வந்து ரெடி பண்ணோம். இதில் இப்போ எல்லாருமே வந்து மிக்க மகிழ்ச்சியாக வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது மேலே எப்படி இந்த ஈடுபாடு இது ஆரம்பிச்சது சார்? அதுதான் மேடம். என்னென்னா, நாங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுல நாங்கள் டாக்டர்ஸ் 9 பேரும் சேர்ந்து முன்னாடியே இருந்தே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் எங்களுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப மருத்துவர்களுக்கான அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு வந்து 50% இடஒதுக்கீடுக்கு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் வரை போய் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து வாங்கி கொடுத்தோம். அதன் மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி MBBS மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான 7.5% இடஒதுக்கீடும் அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு தீர்ப்பை வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாங்கி கொடுத்தோம். சரி, இப்போ மருத்துவர்களுக்கு நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பொதுமக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி வந்து குவாலிட்டி பிரச்சனை மருந்தில் இருக்குது, காசும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆனால் இது மருத்துவர்கள் மேலே கோபமாக மாறுதே தவிர என்ன பிரச்சனைங்கிறதுக்கு தீர்வு கொடுக்க முடியல இப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கும் பொழுது அதோட 2 பெர்ஸ்பெக்டிவும் உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம். அதன் காரணமாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இன்றைக்கி வெற்றிகரமாக அதை நோக்கி பயணத்தையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். சார், இந்த மெடிக்கல் பில்லு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்து ஷாக்காலாம் ஆயிருக்கீங்களா சார்? இதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, இதுக்கு இவ்வளோ பில், அந்த அதிகபட்ச ஒரு மெடிசனோட விலை இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது அப்படின்றது ஏதாவது பேசலாமா சார் அதை பற்றி? நிச்சயமாக. இதில் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விலை இதில் நான் பர்சனலாக ஒரு பேஷண்ட்டாக உணர்ந்ததே என்னால் பார்க்க முடியும். வயிறு வலி எனக்கு அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. அதிக அலைச்சலில், சாப்பாடு சரியாக கிடைக்காம வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல வயிறு வலி மாத்திரை நான் ஒரு முன்னணி மருந்து இதில் கடையில் வாங்கினேன். 136 ரூபா வந்தது 10 மாத்திரை. ஆனால் வேலை செய்யலை. அதே வேறு ஏன் கேட்கலன்னு தெரியாமல் ஒரு 36 ரூபாய்க்கு 15 மாத்திரை உள்ள வயிறு புண்ணுக்கே இருக்கக்கூடிய இன்னொரு மாத்திரை வாங்கினேன். அந்த மாத்திரை நல்லா வேலை செஞ்சது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது 6 மாதம் கழித்து நாங்கள் இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததும் அந்த மாத்திரையை குவாலிட்டி டெஸ்ட் அமிச்சா மாத்திரையில் மருந்து இருந்துச்சு, ஆனால் கரையும் தன்மை இல்லை. அப்போ 136 ரூபா நான் கொடுத்து செலவு பண்ணது வேஸ்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் 36 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணி நான் 15 மாத்திரை வாங்கினதில் ஒரு மாத்திரை பயன்படுத்துறது என்னோடய வயிறு வலிக்கு குணமாச்சு.
இது இந்த லெவலில் நான் ஒரு வயிறு புண்ணுக்கு இதை நான் சொல்கிறேன். இதே சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ இருக்குன்னா சரியான மாத்திரையை வந்து மக்களுக்கு தரமான மாத்திரை கிடைக்கல அப்படின்னா அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதாவது பக்கவாதம் சிலருக்கு வந்திருக்கு. அதனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற சூழ்நிலைலாம் இருக்குது. அதாவது இங்கே ஆரம்பிக்கிற ஒரு மருந்தில் தரமின்மை வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் வேலை செஞ்சு வரக்கூடிய வருமான இழப்புலேருந்து குடும்பத்தோட சூழ்நிலையிலேருந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க குடும்பத்தில் வந்து படுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தோட அடுத்தடுத்த பசங்களோட படிப்புல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு குடும்பத்தோட சமுதாய வாழ்க்கை தரமே வந்து பாதிக்கப்படுற சூழல் ஏற்படுது. ஒன்று இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறத யோசித்தோம். மருந்து விலையை பொறுத்தளவு ரொம்ப சரியாக சொல்லணும்னா ஒரு கேன்சருக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தெல்லாம் எல்லாருமே மக்கள் வந்து வாங்க முடியறதில்ல. ஒரு 500 ரூபாய்க்கே நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து 3000 ரூபாய் வரை வெளியில் விற்கிறாங்க. அதே ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கிருமிகள் வந்து கட்டுப்பாடவே இல்லை அப்படின்னு ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தோம்னா மிரோபினம்ங்கிற இன்ஜெக்ஷன்லாம் எழுதுவாங்க. 2300 ரூபா 2400 ரூபா வெளியே ஒரு இன்ஜெக்ஷன் வரும். 10 இன்ஜெக்ஷன் 5 நாளைக்கு போடணும் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு 25,000 வரை வந்துடுது இல்லைங்களா? ஆனால் அந்த மருந்து வந்து நம்ம 400 ரூபாய்க்கே கொடுக்க முடியும். அப்படின்னா 4000 ரூபாயிலே நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டும் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நம்ம அரியலூர் இது பக்கத்தில் அரசு மருத்துவமனை பக்கத்தில் நம்ம முன்னாடி ஒரு மருந்து கடை வச்சுருந்தோம், Q&Q ஃபார்மசி. அங்கே அடிக்கடி இந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படும். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். மக்கள் வந்து அதனால் ரொம்ப 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 அவங்க வந்து உள்ளத்துலேருந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மருந்து நல்ல வேளை எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. சில பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு வரவங்க தன்னுடைய தோடு அடமானம் வச்சுட்டு இது ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இப்போ 108 சர்வீஸ் இருக்கிறதால ரொம்ப நல்ல அரசு தமிழக அரசு வந்து நல்ல ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்து அதில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ முன்னாடி இருந்த சூழ்நிலைலாம் இல்லை. இருந்தாலும் அங்கே நோயாளிகளுக்கு உணவு எல்லாமே கிடச்சிரும். கூட வரவங்களுக்கான செலவு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி செலவுக்கே கூட அடிப்படை செலவுகளுக்கு தன்னுடைய தங்கத்தையோ இதையோ அடமானம் வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். எப்பயாவது மருந்து இல்லாத சூழல் கண்டிப்பாக இந்த மருந்து தேவைன்னா அப்போ வெளியில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து முக்கியமாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி விலை குறைந்த விலையிலேயே கிடைக்கிறதுக்கான இதையுமே வந்து உறுதிப்படுத்தணும். சார், நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பற்றி பேசும்பொழுது எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து நீங்களே யூ வில் டேக் கேர், நீங்கள் ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற கால் எடுக்கும்பொழுது ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மேலே இருக்குது இல்லையா சார்? ஸோ இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது இன்னும் அதிக நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸியோ இல்லைனா வந்து நம்மளோட இது வரும்பொழுது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்க சார் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்பொழுது? ஆக்சுவலாக இந்த நாங்களே வந்து கம்பெனி ஆப்ரேட்டட் மாடலில் நாங்களே ஆப்ரேட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இது இருக்குது, காரணம் இருக்குது. 2019 22, 23 வரை பார்க்கும்போது நிறைய பேர் ஃப்ரான்ச்சைசி ஓன்டு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டட் மாடலில் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பர்டிகுலர்லி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வேகமாக நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆச்சு. அப்படி ஆனதில் நிறைய பேர் கடை போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 3 வருஷம் வரை அந்த பிராண்டை பில்ட் பண்ணுற வரை அவங்க நிறைய காசு செலவு பண்ணி பிராண்டை பில்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு எல்லாமே வந்து ஃப்ரான்ச்சைசி வைக்கிறவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கடைகள் நல்லா வந்துச்சுன்னா யார் ஆரம்பித்தாங்களோ அந்த பிராண்டே அந்த கடையை வாங்கிக்கிறாங்க, அக்வயர் பண்ணுறாங்க. நல்லா வரலன்னா அதோட லாஸை ஆரம்பிக்கிறவங்க பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து சக்ஸஸ் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்போ லாஸ் தான் அதிகமாக இருந்தது. இது ஒரு காரணம். அப்போ ஆரம்பிக்கிற கடைகள் அந்த பிராண்டும் இவங்களும் அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதோ குறை பேசிக்கிறதோ அந்த தொடர்ந்து பிஸ்னஸை ரொம்ப வருடங்கள், அதாவது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பிஸ்னஸை பண்ணுற மாதிரியான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இது ஒரு காரணம். 2 வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்ருக்க ஒருத்தரால் முழு நேரம் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. அவங்க ஃப்ரான்ச்சைஸியும் வந்து நம்ம 2வது இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் முழு நேரம் பார்க்க முடியல அப்படின்னா அதனாலேயும் ஒரு இழப்பு இருக்குது. 3வது நம்ம எடுத்திருக்க இந்த கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பிராண்டட் மெடிசன்ஸை ஜெனரிக் மெடிசன் பிராண்டட் ஜெனரிக்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் தேவைப்படுது. க்ளோஸ் மானிட்டரிங்கில் நம்ம இதை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த விஷயத்தை வந்து நம்மளோட ட்ரெயின்டு ஸ்டாஃப் கண்டினியூஸாக வந்து எங்கே எரர் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கே வந்து சென்ட்ரலாக ஒரு சிசிடிவி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறோம். அவங்க கஸ்டமர் இன்ட்ராக்ஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி வேரியஸ் அப்ரோச்சஸ் வந்து பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக பண்ண வேண்டிய லாங் டைம் பண்ண வேண்டிய வேலை.
இதனால் இது கம்பெனியை ஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணோம். இதுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்டு, அவருக்கு கீழே வந்து ஜோனல் ஹெட்டு, அப்புறம் கேட்டகரி மேனேஜர், இந்த மாதிரி வேரியஸ் பொசிஷனில் அவங்களுக்கு கீழே வந்து கிளஸ்டர் மேனேஜர்லேருந்து டெபுட்டி கிளஸ்டர் ஹெட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சேல்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்த சேல்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க முழு நேரமாக. அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்து அந்த டார்கெட் இவ்வளோ மாதாந்திர மருந்து உட்கொள்ளக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம மாதம் அவங்களுக்கு வந்து மருந்து செலவை குறைக்கிறதுக்கான இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அவங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்லாம் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது இதை வந்து குயிக்காக நம்மளால் அச்சீவ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்படிங்கிறதால தான் இந்த மாடல் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலை கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுற மாடலாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பெரும்பாலான டைமில் when திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்களுக்கும் கொடுத்தவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நீங்கள் பண்ணுறதுல எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது சார் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில்? அதான் இதில் என்னென்னா யூஸ்வலாக கார்ப்பரேட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி ஒன்ஸ் எம்ஓயு சைன் பண்ணாங்கன்னா எல்லா ரைட்ஸுமே வந்து ஃப்ரான்ச்சைஸர்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து கம்பெனி அவங்களுக்கு தான் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். எம்ஓயூலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி இந்தியான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனோட நாங்கள் வந்து எம்ஓயு போட்டிருந்தோம். அதில் அவங்க கொடுத்த அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு சில இதெல்லாம் வந்து எங்களுக்கே வந்து என்னங்க இது ஃப்ரான்ச்சைசிக்கெலாம் வந்து ஃபேவராகவே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது இல்லாமல் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்கள்ட்ட இந்த அக்ரிமெண்ட்டை சர்க்குலேட் பண்ணணும். பண்ணி இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு அதை ரிவைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே 10 முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம கூட ட்ராவல் பண்ணுற 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி நடுநிலையாக இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை கொடுக்கவே ஆரம்பித்தோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் கான்ட்ராக்ட் முடியுதுன்னா 4 வருஷம் 9 மாதத்தில் உட்காந்து 2 பேரும் பேசி ஒருவேளை 2 பேருக்கும் ஓகே பிடிச்சிருக்கு இந்த மாடல், இதை இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா கண்டினியூ பண்ணலாம். இல்லை 2 பேருக்கும் இதில் உடன்பாடு இல்லைன்னா நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து அந்த 100% ரிட்டனை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதையும் வந்து கிளியராக அக்ரிமெண்ட்லேயே போட்டிருக்கோம். இது இல்லாமல் ஸ்டோர் ஆப்ரேஷன்ஸில் நம்ம கடையோட கேமரா ஆக்சஸ்லேருந்து நம்ம என்ன சேல் ஆகுது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இஆர்பியில் லாகின் க்ரெடென்ஷியல் கொடுக்கறது வரை ஓனருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறோம். எப்போ அவங்க பக்கத்தில் இருக்காங்களோ போய் கடையை பார்க்கலாம், ஃபார்மசிஸ்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு, கஸ்டமர்ஸ் எப்படி வந்து இதில் பெனிஃபிட் ஆகிறாங்கிறதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டுருக்கோம். சார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட நிறைய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 360 டிகிரியில் வந்து நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ மருந்துனா மருந்து மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணீங்க முதல்ல. அடுத்தது வந்து ஆப்டிக்கல் அண்ட் ஹியரிங் சர்வீசஸும் நீங்கள் வந்து பண்ணுறதாக குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ அதை இன் டீட்டெயிலாக பேசலாமா சார், அதை மற்ற சர்வீசஸ் பற்றி? ஆமாம் மேடம், நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும்போது இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் மருந்து மட்டும்தான் இந்த மாதிரி 2 முக்கியமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை ஆரம்பித்த பிறகு தான் மற்ற தேவைகள் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா மருந்து வாங்க வரதே வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. அவங்க வரும்போது மாதம் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, ஃபார்மசிஸ்ட் யூஸ்வலாக இன்ட்ராக்ட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் தான் மருந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அப்போ அவங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு பதிலாக மாத்திரையை போட்டு எனக்கு எதுவும் தொந்தரவு இல்லைன்னு எனக்கே தெரியுது, அதனால் நான் வந்து இதை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு மாதம் டெஸ்ட் பண்ணி அது கண்ட்ரோலில் இருக்குதுன்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டால் இன்னும் நம்பிக்கையோட நம்மளால் வந்து மருந்து எடுத்துக்கிறத உறுதிப்படுத்த முடியும் மக்கள். ஸோ அந்த இதனால் வந்து நம்ம வந்து டயக்னாஸ்டிக் சர்வீசஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதில் திரும்ப வந்து Q&Qனா ஒரு Q வந்து குவாலிட்டி, இன்னொரு Q குவான்டிட்டி. அந்த தரத்தையும் விலையையும் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கிறது எங்களோட நோக்கம். அதனால் வந்து அதில் டயக்னாஸ்டிக்கில் எப்படி தரத்தையும் விலையும் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணோம். அது இல்லாமல் வந்து ஆப்டிக்கல்ஸ், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணாடிகள்ங்கிறது ஒரு காலத்தில் பார்வைக்காக போடப்பட்டது மாதிரி இன்றைக்கி ஸ்டைலுக்காக போடுறதா ஆயிடுச்சு. அதில் ஃப்ரேம்ஸ் தான் அதிகமாக பேசுகிறாங்களே தவிர கண்ணாடியோட அந்த பயன்படுத்துகிற லென்ஸை பற்றி அதிகம் பேசுகிறதில்ல, அதோட தரத்தை பற்றியும் அதோட இதை பற்றியும் யாரும் பேசுகிறதில்ல. இப்போ நாங்கள் Q&Qவில் வந்து இதை முக்கியமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு Q&Qவில் வந்து ஒரு 1200 ரூபாயிலே வந்து 3 கண்ணாடிகள் வாங்கிடலாம். நல்ல தரமான தரம் உறுதி செய்யப்பட்ட கண்ணாடிகளை விலை குறைவாக வந்து 3 கண்ணாடி வாங்கிடலாம். இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து எங்கேயுமே வாங்க முடியாத விலையாக இருக்குது. மக்களுக்கு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. நிறைய பேர் பேப்பர் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணை ரொம்ப பேப்பர் கிட்ட கொண்டு போய் பார்ப்பாங்க.
கண்ணு தெரியலன்னு சொல்கிறத ஒரு அவமானமாக நினைப்பாங்க. அது 40 வயசு தாண்டா பிரஸ்பயோபியான்னு சொல்லக்கூடிய அந்த வயது சார்ந்து வரக்கூடிய கண் பார்வை கோளாறு வந்து குறைபாடு வந்து வரும். இதுக்கு கண்ணாடி போடுறது இயல்பு தான் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து புரிய வச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்ணாடி இதையும் உள்ளே சேர்த்தோம். இது இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி காது கேட்கும் கருவி வந்து பார்த்தோன்னா அதை போடுறதே மக்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நமக்கு ஒருவேளை காது கேட்கலன்னா நம்ம வந்து அந்த காது கேட்கும் கருவி போடுற மாதிரி ஆகிடுமோ, அது போட்டால் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதில் வச்சா தெரியாத அளவுக்கான காது கேளும் கருவிலாம் இப்போ வந்துருச்சு. அதை திரும்பி விலை குறைந்த இதில் வந்து எப்படி கொடுக்கலாங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி தான் Q&Qவில் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இதை பயிற்சி பெற்ற அந்த ஒவ்வொரு இதுக்கும் தேவையான அதுக்கேற்ற டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் இது எல்லாமே கொடுக்குறோம். ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். Q&Qவில் வாங்கின ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ENT டாக்டரே ரொம்ப பெருமைப்பட்டு அந்த டெக்னீஷியனுக்கும் பேசியிருக்காரு, ஆடியோமெட்ரிஸ்ட்டுக்கு. ஆமாம், ரிப்போர்ட் வந்து நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப ஈக்குவலாக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்லாம். அந்த அளவுக்கு சர்வீஸில் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே நம்ம Q&Q ஃபார்மசியில் பெரம்பூரில் வந்து காது கேளும் கருவியை தன்னுடைய குழந்தைக்கு வாங்கிட்டு போனாங்க. இது மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நாங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்கோம். ஸோ பக்காவாக ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவங்கள பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸுமே உங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறதுனா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, இப்போ பேசும்போது ஒரு பக்கம் வந்து இது ஒரு பிஸ்னஸ், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து பிஸ்னஸ் சார்ந்த எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நாங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல தரமான பொருளை கம்மி விலையில் கொண்டு போய் சேர்க்குறோம், அதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தீங்க. அது எப்படி சார்? அதான் இப்போ என்னென்னா, பொதுவாக பிஸ்னஸ்னாலே ப்ராஃபிட் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்படுது. அப்படி தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும் சேல்ஸ் நம்பர், அதிலிருந்து லாபம் எவ்வளோ, இதுதான் ஒரு கல்ச்சராக இருக்குது. ஆனால் இது எந்த அளவில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பேசுகிற தொழில் முனைவோர்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஏன்னா வந்து நம்ம சில டைம் என்ன ஆகிடுதுன்னா, லாபத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து வியாபாரத்தை பண்ணும்போது தேவையற்ற பொருட்களை கூட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தொழில் முனைவோர்கள் தள்ளப்படுறாங்க. ஒரு சமுதாயத்தில் மக்களுக்கு நம்ம பண்ணுற விஷயம் தேவைதானா, அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போக அதோட பை ப்ராடக்டாக இந்த பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கான லாபமும் அதிலே வந்துடும். இதுதான் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் கான்செப்ட்னு சொல்லலாம். அதாவது சமுதாய தொழில் முனைவோர்கள் இதில் என்ன அப்படின்னா, இப்போ இதை வந்து ஏற்கனவே பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டாட்டா வந்து ஏற்கனவே இந்தியாவில் இதே நாட்டில் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. இதே வெஸ்ட் பெங்காலில் வந்து யூனிஸ் கான் அவர் வந்து உருவாக்குன அந்த கிராமிய வங்கி வந்து அது மாதிரியான கான்செப்ட் தான். அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணணும், அது தொடர்ந்து நீடிக்கணும்னா அதில் லாபம் ஒரு இது தான். ஆனால் லாபம் மட்டுமே முதன்மையானது கிடையாது. இதை வந்து இப்போ நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு கல்ச்சராக நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து எங்களுடைய கூட பயணிக்கிறவர்களும் இதை நோக்கி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு கருவியாக செயல்படுறாங்க. ஃபேன்டாஸ்டிக் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், அதே போல் தேவையான விஷயங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. Q&Qவோட அடுத்த கட்டம் என்ன சார்? லாங் டர்ம் கோல் என்ன சார்? அடுத்த 4 வருஷத்தில் 1300 ஃபார்மசி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா அண்ட் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான். எளிய மக்களுக்கு இந்த மாதிரி வந்து தரம் உறுதி செய்யப்பட்ட சுகாதார பொருட்கள், மருந்திலிருந்து இந்த காது கேளும் கருவி வரை கொண்டு வரது வந்து ஒரு முக்கியமான நோக்கம். இது இல்லாமல் இப்போ கடைசி அமெரிக்காவில் வந்து இப்போ ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயமா பேசப்பட்டுருக்கு. அப்படின்னா மருந்தில்லா மருத்துவம். இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது மருந்து கடையிலையாக இருந்தாலும் மக்களோட ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அதை கொண்டு போகணுங்கிறது தான் நோக்கம். அதன்படி வைட்டாலிட்டி ரிசர்ச் கிளினிக் அப்படின்னு சொல்லி இதே Q&Q ஃபார்மசியில் உள்ளே கொண்டு வர மாதிரி ஐடியா. இதன் மூலமாக மருந்தே சாப்பிடாம இந்த பேசக்கூடிய நாள்பட்ட வியாதிகள், அதாவது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கிட்னி பாதிப்பு, இதிலிருந்துலாம் மக்கள் விடுபடுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி லாங் டேர்ம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வர நோக்கத்தோடு செயல்பட்டுருக்கோம். சூப்பர் சார். ஐ திங்க் Q&Q வந்து ஒரு என்ன காஸ்ட்காக ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அழுத்தமான பதிவாக நீங்கள் இதில் வந்து பண்ணியிருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை போய் அவங்களுக்கு கரெக்டாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கீங்க. தொடர்ந்து இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கீங்க. கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 70+ ஸ்டோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அண்ட் அடுத்த விஷயமும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. தேங்க்யூ சார்.